நான் இப்ப வந்து விஜய் வந்து தேர்தல் வந்துட்டு இருக்கு. ஒரு ஆக்டரா வந்து நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு? இல்ல, நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணலாங்க. இப்ப அரசியல்வாதிகள் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்களாம் நம்ம சொந்த வேலையா போயிடுறீங்க. எனக்கு சொந்த வேலை இருக்கு, இவங்களுக்கு சொந்த வேலை இருக்கு. எல்லாம் அவங்க வந்து பொது வாழ்க்கையாக வந்தவங்க. எந்த கட்சியா இருந்தாலுமே அவங்க முழு நோக்கமே 50 கட்சி இருக்குமா தமிழ்நாட்டில்? 50 கட்சிக்குமே நோக்கம் என்னன்னா மக்களுக்கு ஏதாவது பண்ணணுன்ற நோக்கத்தோடு இருக்கிறதுனால இன்னார் அன்னார்னு பார்க்காம யார் வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சதை உதவி பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட கருத்தா இருக்கு. அரசியல் கட்சிகள் அத்தனையுமே பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க, நமக்காக பண்ணணும் என்ன உடையவர்கள்ன்றதால எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் என்னோட சப்போர்ட் இருக்கு. லாஸ்ட் மூவி அவரது ரிலீஸ் ஆக போகுது ஜனநாயகம். சரிங்க. சோ அத பத்தி அவர் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் முழுமையா கருத்து தான் இல்ல, கருத்து இல்ல, நான் தொடர்ந்து நடிக்கணும்ன்றது என்னோட கருத்துங்க. ஃபியூச்சர்ல அடுத்து நடிக்க வந்தாருன்னா கண்டிப்பா மியூசிக் பண்ணுவேன். அரசியல் இல்ல, அரசியல் இதான் சொன்னேன், எல்லாருமே நல்ல நீங்க முக்கியமா நான் யாரை ஓகே பண்ணுவேன்? நீங்க சொல்லுங்களேன். 2 பேர் முக்கியம் இல்லையா? அதனால அரசியல் பொறுத்த வரைக்கும் எல்லாரோட குணமும் என்னோட எண்ணமுமே வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு இருக்கும் பொழுது நான் அரசியல் சார்ந்த ஆளா இருக்க விரும்பல. பொதுவான மனிதனா லைஃப இருக்க விரும்புறதுனால புது மனிதனாவே வாழ்ந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்குமே என்னோட சப்போர்ட், என்னோட நண்பர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்கன்றதுனால எல்லாருமே எனக்கு பொதுவாக